ஆ ஆ இப்போ நான் எனக்கு ஓவர் தரல, நான் சொல்லவே இல்லை எனக்கு ஓவர் தரலையா, பரவாயில்ல விடு, ஓவர் தரல, சரி. ஆ ஒருவேளை நான் கேவலமாக போட்டு ஒரு 20 30 ரன் குத்து எனக்கு ஓவர் தரலனா எனக்கு எந்த ஃபீலிங் கிடையாது, நான் கம்முன்னு இருப்பேன். கரெக்டா? ம். நான் நல்லா போட்டிருக்கிறேன், நல்லா போட்டிருப்பேன். ஆனால் ஓவர் தர மாட்டானுங்க அடுத்த மேட்சும், இல்லை அந்த மேட்ச்லேயே தர மாட்டானுங்க, ஏன்னு தெரில. ஆ ஆ ஆ ஆனால் எனக்கு தோணும், ஏன்னா நல்லா போட்டேன், ஒரு 4 ரன் 5 ரன் தான் குத்தேன், 6 4 கூட போகல, மற்ற ஓவர்லாம் 6 4 போச்சு. ஆனாலும் நம்மளுக்கு ஏன் கொடுக்க மாட்டானுங்க, இதே மண்டைக்குள்ளே ஓடினாரு. அதுலேயும் அவங்க நல்லா போட்டிருந்தா கூட பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு லைட்டாக போகாமல் இருந்தால் கூட நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம மனசை தேர்த்திக்கலாம். ஆனால் அவங்க நம்மளோட கேவலமாக போட்டிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தோணுச்சு. நான் வேலைக்கு போகணுமா? ஆமாடா. ஆமாம் ஆமாம், சரி சரி, போ போ போ, சரி. வச்சிரு வச்சிரு. டேய், உங்களுக்கு சொன்னேன் ஒரு ஓவர் குர்றா, ஒரு ஓவர் குர்றான்னு, கேட்டியா? இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி காலங்கத்தில் உயிர் வாங்கினாங்க, திங்கம் அதுவும் மைண்ட் அப்செட். டேய் போனா போதுடா, 100 ரன்னு போனா போது, தோத்தா பரவாயில்ல, ஒரு ஓவர் குடு அவனுக்கு, ஒரு ஓவர் குத்து தொலை. இல்லை புலம்பி சாவடிக்கிறான்ப்பா அவன். உனக்கு தாண்டா ஃபோன் பண்ணணும், நீ தாண்டா கேப்டன், நான் என்னடா பண்ணேன்? எனக்கு ஃபோன் பண்ணி உயிரை வாங்கினாங்கிறான்டா. தயவு செஞ்சு சொல்கிறேன், அடுத்த வாரத்துக்கு அவனுக்கு ஒரு ஓவர், மேட்சுக்கு ஒரு ஓவர் குத்து, கம்முன்னு உட்காந்து அவனை கம்முன்னு ஆகிடுவான், டீமும் விளங்கும், எல்லாம் உருப்படாமல் போயிடும். தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு ஓவர் கொடு கேப்டன். இப்போதான் போனோம். சரி பை, தயவு செஞ்சு ஒரு ஓவர் கொடுத்துரு.